ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி ஸ்நாக்ஸு எல்லாமே கெடுதல் தான். அது வீட்டில் கொஞ்சம் நல்லதாக கொடுப்போமே. நான் வீட்டிலேயே செஞ்ச சீஸு, கொஞ்சம் 2 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி ஒரு கையளவுக்கு, பீன்ஸு 2 பீன்ஸு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ சீஸை வந்து நல்லா நான் துருவி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியையும் பீன்ஸையும் நம்ம தோசைக்கல்லில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் தோசைக்கல்லையும் நல்லா உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஆல்ரெடி இதில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1, ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா ரவுண்டாக சேஃபாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் ஃப்ளேவர்காண்டி தான் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டு நம்ம எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணுற அந்த சைடு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸு, கேரட் துருவல் இதெல்லாம் மேலாப்பில் அப்படியே தூவி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் செஞ்ச சீஸுங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கடையில் தான் வாங்கினாங்கன்னு நினைப்பாங்க. செய்ய மாட்டாங்க. கடையில் வாங்கின சீஸ் மாட்டமே தாங்க இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் உளரதாங்க செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சீஸ் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்த அளவு போடுங்க. நான் ரொம்ப போட்டேன். இதெல்லாம் எனக்கு அந்த சீஸ் ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாருங்கள், சீஸ் நல்லா கீழே தோசைக்கல்ல விழுந்துச்சுன்னா அதை கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தோசைக்கல்லையே நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க எனக்கு. பாருங்கள், இந்த மாதிரி 2 இதை வச்சு நல்லா மேலப்பில் கேரட்டு, அது மேலே பச்சை மிளகா, ஃபஸ்ட்டு சீஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி, பீன்ஸு இதை மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்தான். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொடை மிளகா இருக்குங்களே கடையில் வாங்கி, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மேலாப்பில் இந்த மல்லித்தலையை நான் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. மேலாப்பில் வெங்காயத்தை வச்சிங்கன்னா அது கீழே விழுகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு அமுக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோவும் நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் டொமேட்டோ சாஸ் வந்து இதில் சீஸ் போட்டு அப்படியே மேலாப்பில் இந்த மல்லித்தலை கொஞ்சம் தூவி விட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு சாப்பிட்றப்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் போய் எப்படி இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஐட்டம் வந்து மைதா ஐட்டமாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருப்போமே. ப்ரெட் வந்து கொஞ்சம் மைதா தாங்க. மற்ற இன்க்ரீடியன்ட் போல் பால், வெங்காயம், தக்காளி பழம் நம்ம வீட்டில் ரெகுலராக சாப்பிட்றது தாங்க. பாருங்கள், மல்லித்தலாம் தூவிட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு 1/2 hour தாங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றி விட்டுறலாம். உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க டொமேட்டோ சாஸ் ஊற்றுறது. டொமேட்டோ சாஸ் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்டேன், அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க, கம்மியாக வச்சுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். பாருங்கள், 2 ப்ரெட்டையும் அமுக்கி விட்டு இப்போ தோசை கரண்டி வச்சு 2த்தையும் எடுக்காமல் அப்படியே சேர்ந்தாப்பில் சேர்த்து எடுங்க. இப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து 2மே ஒட்டுற மாட்டோம், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த சைடு வேகிறப்போ உங்களுக்கு சீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கே நீங்கள் சுட்டுட்ருக்கப்போ ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டயத்தில் டெய்லி ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுங்க. ரெகுலராக தான் அவங்க இதை செய்யக்கூடாது. எப்போயாச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டெய்லியும் இதை செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டெய்லியெலாம் செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்கள் பாசிப்பயிறு இந்த மாதிரி கொடுங்க, ஒரு நாளைக்கு ப்ரெட்டு, ஒரு நாளைக்கு வீட்டில் செய்கிற காய்கறி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்போ 2 பரோட்டை இழுத்து காமிச்சேன். எப்படி நல்லா சீஸ் வந்து இந்த மெல்ட் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா. அப்படியே கடையில் வாங்கின சீஸ் மட்டுமே இருக்குங்க. மொச்சிலா சீஸ் மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி இல்லை,
அந்த மாதிரியோட ரொம்ப டபுள் மடங்கு நம்ம வீட்டில் செய்கிற சீஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இழுத்து கூட காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மட்டுமே இருக்கும். அதோட கடையில் வாங்குறதோட டபுள் மடங்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி நூல் மாட்டம் வருது பார்த்தீங்களா? நான் ஒன்று வந்து கட் பண்ணாமல் இருந்தது, இதை பாருங்கள் நல்லா நூல் மாட்டம் வருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வேறு விதமாக இன்னொரு ப்ரெட்டு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து சீஸ் வந்து ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச பட்டாணி, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கேரட்டு, மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எல்லாமே மெல்ட் ஆக கிளம்பிடும். பாருங்கள், இந்த மெல்ட்டு ஸ்டேஜே ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஃப்ளேவர் வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஃப்ளேவர் இதுவும் நல்லா இருக்குங்க. வேறு இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஆனால் நான் இதையும் வச்சு இதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி பழம் இதையும் நான் சேர்த்துக்க தான் போகிறேன். லைட்டாக உங்களுக்கு வேணுன்னா உப்பு தூவிட்டுக்கோங்க. உப்பு தூவினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்ஷன் தான் உப்பு. டேஸ்ட்டு வந்து அள்ளுங்க உப்பு கொஞ்சம் தூக்கி விட்டால். இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து 4 ப்ரெட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ 4 ப்ரெட்டை நல்லா சுற்றியில் வச்சு இப்போ நம்ம வதக்குன சீஸு, பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு இது எல்லாத்தையும் 4க்குமே சரிபாதியாக கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து வச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் வச்சுட்டு சீஸை வந்து இப்போ வந்து ரவுண்டாக வட்டி வைங்க. வெங்காயத்துக்கு அடியில் வச்சு தக்காளி பழத்தை மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி பழத்தை மேலே வச்சு சீஸ் அடியில் வைங்க. அப்போ தான் வெங்காயத்தில் சீஸ் கீழே போய் உங்களுக்கு தக்காளியில் மேலேயும் ஃப்ளேவர் வந்து சீஸ் வந்து நல்லாயிருக்கும் உருகிறதுக்கு. இப்போ மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய். பாருங்கள், நான் எந்த ஸ்பூனில் நெய் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நெய் எடுத்து ஒரு இது ஃபுல்லாக ஊற்றி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்போ அதுக்கு மேலே 4 ப்ரெட்டையும் வச்சு மூடி வச்சுருங்க. நான் மூடி வச்சுட்டு நான் என் பையன் கத்துறான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேங்க. அதனால் கொஞ்சம் கருகிற மாட்டம் போயிடுச்சுங்க. பாருங்களேன், சொதப்பிட்டேன். எங்கனையே நீங்கள் ப்ரெட் செய்கிறீங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்யணுங்கன்னா அங்கேயே நின்றுங்க, அடுப்பு பக்கத்தில், வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில். இந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த முன்னாடி செஞ்ச ஸ்நாக்ஸோடு இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக பிரிஞ்சு சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ நான் போடணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி போட்டு விட்றேன். இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றி நீங்கள் அதையும் தொட்டு பார்த்துக்கோங்க. நான் என்னடா இன்னொன்று வச்சுருக்காங்க அதை உடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் அதையும் பிரித்து காட்டுறேனே. எல்லாத்துலேயுமே வருங்க சீஸு. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக பிரிஞ்சு வருதுன்னு.